ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் ஷாப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஆரம்பிச்சது. அந்த வரிசையில் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட பிடிஎஃப் ஆனவங்க நிறைய பேர் பார்த்தா அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஒரு பெண்மணி, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட பிடிஎஃப் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க சரியான பாசிட்டிவான ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க பேசின கிளிப்பு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். அதாவது அவங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்க, எத்தனை கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட போஸ்டிங் கிடைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண இன்டர்வியூ எடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ கிடச்சிடும், அது எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அந்தமாரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக ரொம்ப பேசியிருக்காங்க. அது ஒரு கிளிப்பை நான் அட்டாச் பண்ணுறேன். நம்ம பிடிஎஃப் நிறைய பேர் இன்னும் வாங்காமல் இருக்கீங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 25 மட்டும்தான். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரூ. 25 பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. நான் அவங்களோட பேசின கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு அட்டன் பண்ண போகிறவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து போட்டுருப்போம். இந்த கிளிப்பை இப்போ கவனிங்க. நான் நல்லா போட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. இன்டர்வியூ நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். ஓகேம்மா. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க? மதுரை டிஸ்ட்ரிக்ட் சார். மதுரையா? எத்தனை மணிக்கு அட்டன் பண்ணீங்க இன்டர்வியூ? அது நிறைய பேர் வந்திருந்தாங்க சார். ஒரு பேட்சுக்கே பண்ணீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் பேட்ச் 8:30 மணிக்கு சார். 8:30 மணிக்கா? ஓகே ஓகே. ஆமாங்க சார். போய் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க சார் ஃபர்ஸ்ட். ஓகே. டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கா, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்லாம் இருக்குதா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குதான்னு கேட்டாங்க சார். ஓகே. எல்லாம் ஒரிஜினலா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு 2 போட்டோ, அந்த ஜெராக்ஸ் 2 செல்ஃப் நம்ம கையெழுத்து போட்டது எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு அனுப்புனாங்க சார். அங்க 3 பேர் இருந்தாங்க. ஓகே. போனதும் உள்ள வரலாமா சார்ன்னு கேட்டோம். வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் சார். ஓகே. கொடுக்கையும் உட்காருங்கன்னு சொல்லியும் உட்கார்ந்தேன் சார். தேங்க்யூ மேம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டாங்க சார். விற்பனையாளர்னா யாரு அவங்கள கேட்டாங்க சார். அப்புறம் விற்பனையாளர்னா பாயிண்ட் ஆஃப் சேல். இப்ப நம்ம கார்டு கொண்டு போனோம்னா நம்ம அரிசி என்னென்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி, அரிசி இருக்கு, பருப்பு இருக்குது, கோதுமை இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. எது எவ்வளவு விலைன்னு சொல்லுவாங்க. என்ன சார்? நம்ம பிடிஎஃப் வந்து எத்தனை क्वेश्चन வந்தது? நம்மதுல நீங்க கேட்டது பூரா வந்திருந்துச்சு சார். அவங்க கேட்டது பூரா. ஓகே. அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போனோன்னே ரேஷன் கடையில முன்னாடி என்ன எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். அப்புறம் அத சொன்னேன். அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் 2 பேர் சொல்லுங்க, முதலமைச்சரா இருந்ததா சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப கூட்டுறவுத்துறை அமைச்சரா யாரு இருக்கிறா, இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா, அதுக்கு முன்னாடி யாரு இருந்தான்னு கேட்டாங்க சார். பிறகு மகளிருக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மகளிருக்காண்டி என்ன திட்டம் ஸ்பெஷலா இருக்குதுன்னு கேட்டாங்க சார். அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்து தாலிக்கு தங்கம், இது தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குது. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 1000 ரூபாய் மகளிர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மாதம் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் என்னன்னு எவ்வளவு வேலை, அப்புறம் NFS அந்த இது சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க. ஆமா, நான் தான் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போனேன். ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேட்டாங்க சார். அப்புறம் எதுல வந்தீங்க, எதுல போவீங்க, அதெல்லாம் கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் கேட்டுட்டு ப்ரிப்பேரா தான் வந்திருக்கீங்க போல எல்லாத்துக்கும், வெரி குட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனா மார்க்கே போடவே இல்லை சார் அவங்க. அவங்க தனியா போடுவாங்க மார்க், அது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படியா? அதான் நல்லா 3 பேருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கப்பா, நல்லா சொன்னீங்க, பதில் சொன்னீங்கப்பா. போங்க வீட்டுக்கு லெட்டர் இல்லைன்னா அது ஆன்லைன்ல வரும்பா, டிசம்பர் எண்டுக்குள்ள வரும், நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். தேங்க்யூ மேம் சொல்லிட்டு வந்துட்டேன் சார். ஒரு 5 இடம் செலக்ஷன் பண்ண சொன்னாங்க சார். நம்ம ஏரியா சரௌண்டிங்ல அந்த 5 இடம் செலக்ஷன் பண்ணி அந்த ஒரு பேப்பர்ல அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த 5 இடத்தையும் நம்மளோட சைன் மட்டும் வாங்குறாங்க சார். ஓகே. ஜாப் கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அவங்க. என்ன சார்? ஜாப் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி பேசுனாங்களா? புரியல. ஜாப் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி பேசுனாங்களா? அது மாதிரி தான் சார் பேசுனாங்க. போங்க வீட்டுக்கு லெட்டர் வரும் அப்படி சொன்னாங்க சார். அப்பனா கண்டிப்பா வரும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வேற எதுவும் சொல்ல, நிறைய பேர் வந்திருந்தாங்க சார். நான் கட்டுனருக்குமே போட்டிருக்கேங்க சார். ரெண்டுக்குமே என்னைக்கு கட்டுனர்? அதுக்கு வந்து 5ஆம் தேதி போட்டிருக்காங்க சார். நீங்க இதே போல ப்ரிப்பேர் பண்ணுங்க, கட்டுனருக்கும் அதே பதில் சொல்லுங்க.
அதே மாதிரி கேட்பாங்களா? கட்டுனர்னா விற்பனையாளருக்கு உதவியாளர், அவர் வந்து இடையாளர், அவ்வளவுதானே சார்? ஆமா. அது கட்டுனர் யாரும் கேட்பாங்க. அப்புறம் அவங்க பண்ற உதவிலாம் எப்படியும் கட்டுனருக்கு நீங்க சேல்ஸ்மேனுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கட்டுனருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க select நிறைய பேர் இருக்காங்கல்ல சார், எல்லாரையும் பார்க்கணும்ல. எல்லாரும் பார்க்கல பட் ஆனா அவங்க வந்து லெட்டர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. டிசம்பர் மந்த் வர சொல்லியிருக்காங்கல்ல பார்க்கலாம். ஆஹ் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் அப்பயே வந்து மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன் சார். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வெளியில போயிட்டேன். இப்பதான் சார் வந்து இன்ஃபார்ம் பண்ண நினைச்சு. சாரி சார். ஓகே பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு பரவாயில்ல. தேங்க்யூ சார். ஓகேங்க. ரொம்ப ஓகே சார், தேங்க்யூ.